யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது என்னென்னா, நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் கிடைக்கும்ன்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ அதை 8000 ஹவர்ஸாக அவங்க மாற்றிருக்காங்க. இதை சொல்லும் போதே ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோடைய முழு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜவித்யாலயா சேனல் ஒரு யூடியூப் சேனல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பேஸ்ட் ஆன் மதுரைங்க. அதாவது நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வந்துருச்சு. 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா வாரத்தில் 2 வீடியோ போட்டு உங்களுடைய சேனலுக்கு எங்களால் பெற்றுத்தர முடியும். இதுக்கு நீங்கள் டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, லைவ் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதாவது சேனல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சேனலை எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்காக நாங்களே எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங், ஷெடியூலிங், டைட்டில் போடுறது, இந்த மாதிரி A to Z நாங்களே பார்த்துக்குவோங்க. இதுக்கு பேர் சேனல் மேனேஜ்மெண்ட். இதை பற்றிலாம் மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இல்லை எங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய பேரை மானிட்டைஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் இப்போ 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த 8000 ஹவர்ஸ் அப்டேட்டுன்றதை பார்க்கலாம். இந்த 8000 ஹவர்ஸ்ன்றது அதாவது கம்மிங் February 1st February 1st 2027 இது அப்ளிகபிள் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ என்னுடைய சேனல் 2026 இருக்குது, எனக்கு இந்த அப்டேஷன்றது வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது 2027 தான் அந்த யூடியூப்பில் ஏர்ன் பேஜில் போனீங்கன்னா 4000 ஹவர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அது 8000 ஹவர்ஸ்ன்றது மாறிடும். ஸோ உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 4000 ஹவர்ஸை இங்கே எல்லாருமே ஒரு வருஷமாக கெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் சாரீ சேனலுக்கு 8 மாதமாக கெயின் பண்ணுறோம். அப்போ ஒரு சாரீ சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு 2027 16 மாதம் ஆகும். நாங்கள் இந்த டைமிங்கை குறைச்சிருக்கோம். அதாவது ஒரு வருஷன்றதை 4 மாதமாக இருக்கோம். சில பேருக்கு 2 மாதத்துலேயே நாங்கள் பெற்று தந்திருக்கோம். சில பேருக்கு நாங்கள் 1 மாதத்துலேயே பெற்று தந்திருக்கோம். ஸோ 2 வீடியோலலாம் வர வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் டைம் இது தான். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்களாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் 4000 ஹவர்ஸ் கொண்டு வரதே ஒரு வருஷ காரியம். அது இப்போ 8000 ஹவர்ஸ்ன்றது ஆயிடுச்சு. சரி, இது மட்டும்தான் அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இன்னும் 2 அப்டேட் இருக்குது. 2வது அப்டேட் என்னென்னா ப்ரீமியம் லைட். அதாவது இந்த ப்ரீமியம் லைட்டுன்றது யூடியூப்பில் அதாவது காசு கட்டி வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன். இது வெளிநாட்டில் இருந்தது. ப்ரீமியம் லைட்டுன்றது நம்ம ஊரில் ப்ரீமியம் இருந்துச்சு, ப்ரீமியம் லைட்டுன்றது இல்லை. அந்த ப்ரீமியம் லைட்டுன்றதை இங்கே கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலியமாகவும் யூடியூபர்ஸுக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நான் சொல்கிற எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நான் ஏதோ ஒரு வதந்தியை சொல்லலை. ப்ரூஃப் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதாவது யூடியூபுடைய அஃபிஷியல் அப்டேட். நாங்கள் யூடியூப்பில் இல்லாத சொல்ல மாட்டோம். அப்படி நாங்கள் சொல்கிறோன்னா கூட இதை நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இது யூடியூப்பில் இல்லை அப்படின்றதையும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவோம். சரிங்களா? இது எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுடைய கிளைண்ட் சேனலுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். 3வது அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 10 மில்லியன் யூடியூப் குவாலிஃபைடு ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் தான், அதாவது 90 நாட்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதை 20 மில்லியன் குவாலிஃபைடு யூடியூப் ஷார்ட்ஸ் வியூஸாக மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே டபுள் ஆக்கியிருக்காங்க. அதாவது அவங்க 2017 2023, அதாவது பல வருஷங்களாக ஒரு 8-9 வருஷமாக நினைக்கிறேன், இவ்வளோ வருஷமாக சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்க. முந்தி இதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமையில இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், அதாவது ஷார்ட்ஸில் 20 மில்லியன் குவாலிஃபைடு ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் தான் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ரைட் டைம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வர வரைக்கும் நான் யூடியூப்பில் சம்பாதிக்காமல் இருக்கணுமா? நான் எப்படி சர்வைவ் ஆகிறது? நான் எப்படி என்னுடைய ரெவன்யூவை நான் எடுக்கிறது? நான் யூடியூப்பில் ஒரு முதல் போட்டிருப்பேன்ல, அதை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாங்க வழி. இதை தாங்க நான் வந்து 3 வருஷமாக இந்த சேனலில் கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இங்கே எல்லாருமே யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க வந்து 4 சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆனோடனே யூடியூப் டிப்ஸுக்கு வியூஸ் போகுதுன்றதுனாலேயே அவங்க வந்து வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுடைய ப்ரூஃப்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம்ன்றது, அதாவது 4000 ஹவர்ஸே இட் வில் டேக் 1 இயருங்க. அதாவது நீங்களாக பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் ஆகுங்க. இப்போ 8000 ஹவர்ஸ்ன்றது 2 இயர்ஸ் ஆகும் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பிஸ்னஸ்ன்னொன்னே பல லட்ச ரூபா முதலீடு போடணும், பல்லாயிரம் பேரை வந்து வேலைக்கு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும், ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குங்க, நீங்கள் வந்து ஹிந்தி நல்லா சொல்லித் தருவீங்க. அந்த ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போடுங்க. அந்த ஹிந்தி கோச்சிங் எடுங்க, ஆன்லைன் கோச்சிங் எடுத்து அதில் பணம் சம்பாதிங்க. யூடியூப் ரெவன்யூவை நம்பாதீங்க. யூடியூப் ரெவன்யூ யாருக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டான்ஸ் ஆடுறவங்க, இந்த காலையில் பல்லு விளக்குனேன், மத்தியானம் சாப்பிட்டேன், இன்றைக்கி என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஜெண்டர் ரிவீல், நேம் ரிவீல், ஃபேஸ் ரிவீல், இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, இவங்களுக்கு தாங்க பணம் வரும். அதாவது சிலர் அப்படி பண்ணுவாங்க. இப்போ சிலர் வந்து அவங்களுடைய வீடை காட்ட முடியும் அவங்களால. இப்போ அவங்க வந்து மிடில் கிளாஸே இருக்க மாட்டாங்க, அவங்க லைஃப் வந்து ப்ராப்ளமே இருக்காது, ஆனால் ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. மிடில் கிளாஸாக இருக்க மாட்டாங்க, ஆனால் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள், இல்லை வந்து வீட்டில் ப்ராப்ளமே இல்லை, அது எப்படி ப்ராப்ளமே இல்லாமல் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ப்ராப்ளமே இல்லாத ஆட்கள் அவங்களாம் வந்து vlog போடலாம். நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லு, அதாவது அது மூலிமா நீங்கள் சர்வே பண்ண முடியாது. ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்காதவங்க யூடியூப்புக்கே வர வேணான்னு சொல்கிறீங்களா? வர வேணான்னு சொல்கிறதுக்கு நான் யாரையும் வர வேணான்னு சொல்லக்கூடாது, வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களால் சர்வே பண்ண முடியாதுங்க. 8000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வர வரைக்கும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை நேற்று தான் இந்த அப்டேட் வந்திருக்கு, காலங்காலத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு வந்து இதுலேருந்து பணம் வருது. இதன் மூலிமா எனக்கு வந்து ஒரு 4 கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா. ஸோ வந்து இதுதான் வந்து நீங்கள் பண்ணணும். ஏதோ ஒரு நாயை வீடியோ எடுத்து போட்டேன், பூனையை வீடியோ எடுத்து போட்டேன், ஒரு கார்டன் இருந்துச்சு வீடியோ எடுத்து போட்டேன், நாங்கள் வெளியில் போனோம் அதை பாட்டை போட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த நேரத்தை வந்து வேறு எதுக்காவது கொடுங்க, ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, 1000 வீடியோஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அவள் பாருங்கள், அவங்க வந்து எவ்வளவு, அதாவது வேறு வேலை இல்லை, பொழுது போகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டைம், அந்த 3 இயர் டைமை வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் எவ்வளவோ வளர்ந்துருக்கும். 6 மாதம் நீங்கள் சின்சியராக ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அந்த பிஸ்னஸ் எவ்வளோ க்ரோ ஆகும். ஸோ வந்து யூடியூப் வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் என்ன 16000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்தாலும் கலங்காதீங்க. பிஸ்னஸ் எடுங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணுங்கள், அதை வந்து யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுங்கள், நீங்கள் பணம் சம்பாதிங்க. யூடியூப் பணத்தை நம்பி இருக்காதீங்க. யூடியூப் வந்து உங்களுக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல. உங்கள் யூடியூப் சேனலை வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதமும் ஒன்றும், இப்போ எனக்கெல்லாம் வியூஸ் போகலை, நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. என்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து வியூஸ் போகலைன்னா கூட, இன்னும் எத்தனை மாதம் வியூஸ் போகலைன்னா கூட பரவாயில்ல, அதனால தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் பணம் கொடுக்குறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை நம்பி வர்றாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து 1000 வியூஸை பார்க்காதீங்க, 1000 பேர், அதில் வந்து ஒரு 100 பேர் உங்களுடைய கிளைண்ட்டாக கிடச்சிட்டாங்களே போதும். மாதம் அந்த 100 கிளைண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்து புதுசாக கிளைண்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கூட நீங்கள் வந்து எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் பாருங்கள், பார்த்துட்டு முகத்தை காமிச்சு வீடியோ போடுங்க, சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, முகத்தை காட்ட மாட்டேன்னு வரீங்க. கண்டிப்பாக நான் கோச் பண்ண மாட்டேன். முகத்தை காட்டுற சேனல், அதே மாதிரி கிட்ஸ் சேனல், அதே மாதிரி இந்த குவிஸ் போடுற சேனல், கோலம் சேனல், குக்கிங் சேனல், அதுக்கப்புறம் ஏஐ வச்சு இந்த மாதிரி காமெடி வீடியோஸ் பண்ணுற சேனல், இல்லை காமெடி என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி சேனல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து க்ரோ ஆகவே ஆகாதுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி இர்ஃபான்ஸ் வீடு எடுத்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு பிரியாணி பிஸ்னஸ் பண்ணுறாரு,
ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கிறாரு. நீங்கள் வந்து மதன் கௌரி எடுத்துக்கோங்க. அவர் வந்து எம் சோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு அவருடைய பர்சனல் பிராண்டாக அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பர்சனல் பிராண்டு யூடியூப்பில் வந்து ஒரு மினி செலிப்ரிட்டியாக நீங்கள் மாறுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பமி அண்டு அந்த ஒருத்தவங்க மலையாளம் கப்பல் இருக்காங்கல்ல அவங்க, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பெரிய யூடியூபர்ஸ், எல்லா சின்ன யூடியூபர்ஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் சர்வே ஆகிறாங்க. யூடியூப்பில் வர ரெவன்யூ மட்டுமே நீங்கள் நம்பினீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி உங்களை வந்து காலம் வரும். யூடியூப்பால் ரெவன்யூ கொடுக்க முடியாது, அது வந்து சொல்லுது. அதாவது நாங்கள் 2026 விட 2027க்கு நிறைய பேருக்கு நிறைய பணம் கொடுக்க விரும்புகிறோம். அப்படியே வந்து வாட்ச் டைமை வந்து அது டபுள் ஆக்கணும். அதெல்லாம் வந்து பொய். யூடியூப்பை நம்பாதீங்க, அது வந்து ஒரு கார்ப்பரேட். ஆனால் மக்களை நம்புங்க. யூடியூப்பில் மக்களை ரீச் பண்ணுறதுக்காக கண்டென்ட் போடுங்க. அதுதான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த வழியில் போனாலும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. இல்லை நான் இந்த வழியாக போவேன், நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக போவேன், சுற்றிட்டு வருவேன் அப்படின்னா இட் வில் டேக் இயர்ஸ். நீங்கள் வரலாம், ஆனால் இட் வில் டேக் இயர்ஸ். நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதை நடத்தி அதுக்கப்புறமா அதில் ரெவன்யூ வரலை, ஆமாம் யூடியூப்பில் ரெவன்யூ வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் ஏன் அந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸை வேஸ்ட் பண்ணணும்? ஏன் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் பணம் இன்றைக்கி வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, 1 lakh rupees லாஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு பணம் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, யாரோ உங்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? 1 நிமிஷத்தை நீங்கள் திருப்பி விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதாவது டைம் கிவன் இஸ் லைஃப் கிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எவ்வளோ வேணால் வாட்ச் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணட்டும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுங்கள். யூடியூப் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுங்கள். எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.